இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸோட தாங்க வந்திருக்கேன். எந்த கம்பெனினா டீப் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சரி, எப்போவுமே நம்ம நியூஸ் பார்க்கறது மட்டும் நியூஸ் பார்க்க மாட்டோம். ஸோ அதோட ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து எப்போ இந்த கிராஃப் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து என்டையர் நம்ம பார்க்குறதால வந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது புரியும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் நம்ம மணியை என்ன பண்ண முடியும்னா டேரெக்டாக தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1991 இருக்காங்க. மெயினாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐயோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் செல்லிங் மிஷினரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாக. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அப்படி நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு 1400 கோடிக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயில் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, டீப் இண்டஸ்ட்ரி போட்டு நியூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதோட டீட்டெயில் நியூஸ் வந்துடும். நீங்கள் டீட்டெயிலாக அதில் யார்கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கு, எப்படி இந்த ஆர்டர் கிடச்சிது, இது எல்லாமே வந்து இருக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக்குக்கு முக்கியம் ஃபண்டமெண்டல். ஏன் முக்கியம் அப்படின்னா கம்பெனியோட வரவு செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேர் ப்ரைஸ் ஏறும் இறங்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, வரவு செலவுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஏறும், லாஸ் அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இறங்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ஓடுற குதிரை மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வந்து லாஸில் இருக்கவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலி ஷேர் மார்க்கெட்டில் உண்மை. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த கம்பெனி என்ன ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 3050 கோடி. ஸோ மார்க்கெட் கேப்னா இதோட சொத்து மதிப்பு. சரிங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அப்போ இன்னையோட ஷேரோட ப்ரைஸ், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 477. ஸோ இங்கே நான் குவார்ட்டர்லி ரிசல்ட் வச்சிருக்கேன். ஸோ சேல்ஸ், இபிஐடி, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னா 22%, இபிஐடி 18%, நெட் ப்ராஃபிட் இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே போக கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் வந்தது அப்படின்னு சொல்கிறது, அதோட டோட்டல் திங் எவ்வளோ வந்ததுன்னு பார்க்குறது தான் நெட் ப்ராஃபிட்டு. ஸோ அது வந்து 23% வந்திருக்கு. போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் நல்லாவே வந்திருக்கு. அப்புறம் இபிஎஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 4 டேட்டாமே பாசிட்டிவ்ல இருக்கிறதால இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேலியில் இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டாக் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம டெக்னிக்கல் செக்ஷன் தான் பார்க்கணும். சரிங்களா? சரி, எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை கேம்லிங்ன்றாங்க. சில பேர் வந்து இதில் மணி போட்டாலே லாஸ் ஆகிடுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இது ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து ஸோ அதனால் நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவோம். சப்போஸ் 1 இயர் முன்னாடி இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இப்போதைக்கு கிடச்சிருக்கோன்றது ஒரு சின்ன கணக்கெடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 98% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 6000 ஸ்டாக் இருக்குது, என்எஸ்சியும் பிஎஸ்சியும் சேர்ந்து. நீங்கள் நல்ல ஸ்டாக் எடுத்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. கூகுள்லேயே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் போய் கூட கற்றுக்கலாம். பட் ஆனால் கற்றுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சர் உங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஜாலியாக வந்து ஷேர் மார்க்கெட்டை சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு மணியை டபுள் ஆர் ட்ரிபிள் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூல் இது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கரண்டா என்ன நடந்திருக்குன்றது பார்ப்போம். சிம்பிள். ஸோ இந்த நியூஸ் வந்ததால என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ 1 இயரோட ஐயை வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 20% ஏறி ஒன் சைடாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நாளைக்கு என்ன ஆகும்னா மேபி இட் வில் பி கோ ஃபார் 480 ஆர் 490 கூட ரீச் ஆகிட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே? ஸோ ஏன் இது நடக்குதுன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அதிகமாக இருந்ததால ஹியூஜ் கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கேப் அப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் டீட்டெயிலாக வந்து பேசுவாங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நாளைக்கு ஒரு நியூஸோட உங்களை சந்திக்கிறேன்.